ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மேக்கப் டியூட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு டஸ்கி ஸ்கின்க்கு எப்படி ஒரு நல்ல ஃப்ளாலெஸ்ஸான பேஸ் அண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு ப்ராப்பர் மேக்கப் தான் நான் உங்களுக்காக பண்ணி காட்ட போகிறேன். ஸோ நம்ம வீடியோவை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியும். ஸோ எஸ், இந்த லுக்கை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா வெல் ப்ரெப் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின்னில் இருக்க டர்ட், அது எல்லாமே ஸ்வெட் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு மேக்கப் வந்து எப்படி பண்ணணுன்றது இதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் க்ளீன் பண்ணாமல் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாதீங்க. ஸ்கின் கேர் டூ. இப்போ நான் வந்துட்டு ஒரு வெட் வைப்ஸ் வச்சு நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ தட் அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா என்னோடய ஃபேஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் செட்டஃபில்லோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுவே ரொம்ப சூப்பரான மாய்ஸ்சரைசர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஸ்கின்னை நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுருக்கு. அதே மாதிரி டெர்மலாஜிக்கல் டெஸ்டட் தான். இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப நேரம் நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ரொம்பவே இதை நல்லா யூஸ் பண்ணலாம். பிகாஸ் உங்கள் ஸ்கின் வந்துட்டு நல்ல ஒரு ப்ளம்பி ஃபீல் கொடுக்குது. அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் வச்சுக்குது. மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்மி மெப்லினோடது. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைமர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளோட மேக்கப்பை வந்து நல்லா ஒரு லாங் லாஸ்டிங்காக பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கும் மேக்கப்புக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு பேரியர் மாதிரி இருக்குது. ஸோ தட் வந்துட்டு என்ன ப்ராடக்ட்னாலும் நம்ம ஸ்கின் எஃபெக்ட் பண்ணாமல் நமக்கு வந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ லாங் லாஸ்டிங்கும் உங்களுக்கு இருக்கணும். நல்லா உங்களோட போர்ஸ் எல்லாம் நல்லா க்ளோஸ் ஆகி நல்ல ஒரு பேஸ் கிரியேட் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரைமர் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுவும் நீங்கள் மாய்ஸ்சரைசருக்கு அடுத்து தான் யூஸ் பண்ணணும். ப்ரைமர் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட டார்க் சர்க்கிள்ஸை கவர் பண்ணுறதுக்கு நான் LA கேர்ள் ப்ரோ கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆரஞ்ச் கரெக்டர். இது என்னோட பிளாக்னஸ், டார்க்னஸ் அது எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து கவர் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் போட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபவுண்டேஷனே போடணும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டார்க் சர்க்கிள் ஏரியாவில் நல்லாவே தெரியும். என்கிட்ட இது இல்லை அப்படின்னா யூ கேன் யூஸ் அ ரெட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணி கூட நீங்கள் உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே கவர் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் ப்ராப்பரான ஒரு மேக்கப் பண்ணாதான் நம்மளோட ஃபுல் லுக் வந்து க்ரியேட் ஆகும். இப்போ நான் வந்துட்டு ஒரு கன்சீலர் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கண்ணுக்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ப்ரஷஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சின்ன ப்ரஷஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நல்ல ஒரு டீட்டெயில்டான ஒரு மேக்கப் வந்து உங்களால் பண்ண முடியும். நீங்கள் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் எல்லாம் நீங்கள் பண்ணாமல் பண்ணிங்கன்னா ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃப்ளாலெஸ் பேஸே கிடைக்காது. எப்போவுமே உங்களோட பேஸை நீங்கள் வந்துட்டு கரெக்டாக ஒரு ப்ராப்பரான ஒரு இதுவாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். எனக்கு எங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்கோ நான் அந்த இடத்துல ஆரஞ்ச் கரெக்டர் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். எனக்கு கண்ணுக்கு கீழே வாய் சுற்றிலாம் இருந்துச்சு. நான் எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் நைக்காவோட ஆல் டே மேட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபார் ஆல் டைப் ஆஃப் ஸ்கின். ஸோ ட்ரை ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. இது என்னோடய பர்சனல் ஒரு ஒப்பீனியன் தான். இது நான் வந்து யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கம்பல்ஷன் கிடையாது. இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே என்னோடய ஸ்கின்னில் நல்லா ஸ்மூத்தனாக நல்லா பிளெண்ட் ஆகுது. இப்போ நான் பிளெண்ட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு நல்ல வெட்டான ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு தான் நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நிறைய ஃபவுண்டேஷன் வந்து நம்ம ஃபேஸில் டாட் வச்சுட்டு நம்ம லேட்டாக வந்து பிளெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பேட்சியாக ஆகிடும். ஆனால் இதில் வந்து அப்படி கிடையவே கிடையாது. நான் வந்து என்னோடய ஃபோர்ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் டாட் வச்சே ரொம்ப நேரம் ஆகுது. ஆனாலுமே நான் பிளெண்ட் பண்ணும்போது நல்ல ஃப்ளாலெஸ்ஸான ஒரு ஃபினிஷ் வந்து கொடுக்குது. ஸோ அதுதான் இந்த ஃபவுண்டேஷனோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டே. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல் டைப் ஆஃப் ஸ்கின் வந்து கரெக்டாக இருக்கும். ஆயிலி ஸ்கின்னுக்கெலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபவுண்டேஷன்னா இது மட்டும்தான். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஃபிட்மி ஃபவுண்டேஷன் ரொம்ப பிடிக்கும். ஃபிட்மிக்கு அடுத்து இந்த நைக்கா ஃபவுண்டேஷன் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக ஆகிடுச்சு.
அதே மாதிரி ஃபவுண்டேஷன் நீங்கள் நிறைய ஃபேஸில் போட்டு தான் பண்ணணும், கோட்டிங்லாம் கொடுக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக நீங்கள் பிளெண்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஈவனாக பிளெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளாலெஸ் பேஸ் கிடைக்கும். இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். ஃபிட்மியோட க்ரீமி கன்சீலர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோன்னா என்னோடய கண்ணுக்கு கீழே, மூக்குக்கு மேலே, என்னோடய ஃபோர்ஹெட் ஏரியா, அதுக்கப்புறம் வாய் சுற்றி நான் எங்கெல்லாம் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ண அந்த இடத்துலாம் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் வந்துட்டு எனக்கு ஒரு ஹை டெஃபினேஷன் ஃபீல் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து டீ ஜோன் ஏரியா வந்து நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த கன்சீலர் யூஸ் பண்ணுறோம். இப்போது வந்து நான் அதே பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணும் போதும் பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் கொடுக்குது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பியூட்டி பிளெண்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேர் வந்துட்டு பியூட்டி பிளெண்டரை வெட் பண்ணாமலே யூஸ் பண்ணுறீங்க. அது எப்படி யூஸ் பண்ணணும்னா நீங்கள் நார்மலாக வாங்குகிற பிராண்டடாக இருந்தாலும் சரி, அன்பிராண்டடாக இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு அந்த பியூட்டி பிளெண்டரை தண்ணியில் வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து நீங்கள் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான் அந்த ஒரு வெட்னஸ் இருக்கணும். அப்படியே நீங்கள் வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளஃபியாக பவுன்ஸியாக ஆகிடும். நல்லா நீங்கள் அழுத்தம் கொடுத்து ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்தீங்கனாலே சின்னதாக இருக்கிறது பெருசாகிடும். ஸோ வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃபேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னோடய ஸ்கின்னில் பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக வந்து நான் கன்சீலர் வந்து இது பண்ணிவிட்டேன். நிறைய பேருக்கு அண்டர் ஐ கன்சீலர் வந்துட்டு திட்டாக தெரியுது, திட்டாக ஆகிடுது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பியூட்டி பிளெண்டர் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பிளெண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் நைக்காவோட மேட் ஃபினிஷ் காம்பேக்ட் யூஸ் பண்ண போகிறேன். இந்த காம்பேக்ட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப க்ரீஸியாக இருக்குது, ஆயிலியாக இருக்குது அப்படின்னா நல்லாவே அப்சர்வ் பண்ணிவிட்டு லாங் ஸ்டே பண்ணுது. ஸோ இப்போ என்னோடய ரைட் ஹேண்ட் சைடில் நான் ஃபர்ஸ்ட் என்னோடய அண்டர் ஐஸ் கீழே வந்து காம்பேக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த க்ரீமி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாருங்கள் சூப்பராக லாக் பண்ணுது. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து மூவ் ஆகாத மாதிரி, க்ரீஸ் ஏரியாலாம் வந்து க்ரியேட் ஆகாத மாதிரி சூப்பராக மெயின்டைன் பண்ணுது. ஸோ இப்போ உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பாருங்கள். என்னோடய ரைட் சைடுக்கும் லெஃப்ட் சைடுக்கும் இப்போ நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ரைட் இது லெஃப்ட். ஸோ வந்துட்டு எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு பாருங்கள். அந்த ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்குது இல்லையா, அதே தான். ஸோ இது ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஐப்ரோஸை நல்லா திக்காக காட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பிஏசியோட ஐப்ரோ பேலட்லேருந்து நான் வந்து ஃபுல்லாக ஒரு டார்க்கன் பண்ணிவிட்டு ஸ்பூலி வச்சு நான் நல்லா கோம் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஐ மேக்கப் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு நான் ரூட் காஸ்மெட்டிக்கோட ஐஷேடோ பேலட் வந்து நான் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இதில் எப்படி இருக்குன்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள் இதில் வந்துட்டு நிறைய நியூட் ஷேட்ஸ் அண்ட் ஷிம்மர் ஷேட்ஸும் இருக்குது. இந்த ஷிம்மர் ஷேட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேவராக நிறைய கோல்ட், பிங்க், வயலட், ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய கலர்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷிம்மர் ஷேடு வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரூன் கலர் வந்து பாருங்கள் ஒரு மாதிரி ஒரு மாவ் கலர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கான்டோர் கலர் சொல்லுவாங்க. இந்த ஷேட் வந்துட்டு உங்களோட ஐலிட் அவுட்டர் கார்னரில் நீங்கள் வந்து ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கான்டோர் பண்ணி கொடுக்கும் உங்களோட ஐஸை. நீங்கள் இதுக்கப்புறம் ஷிம்மர் ஷேட் கூட யூஸ் பண்ணவே தேவையில்லை. அந்தளவுக்கு நல்லா வந்துட்டு பிளெண்ட் பண்ணி கொடுக்குது. நல்லா பிக்மெண்டடாக இருக்குது. ஸோ பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஒரு ப்ராடக்ட் வச்சு தான் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க இதுக்காக வந்துட்டு இது யூஸ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதனால தான் உங்களுக்காக யூஸ் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஐஸ் எப்படி இருக்குன்ட்டு நான் ஷிம்மர் போடாமல் இருந்தாலும் நல்லாயிருக்கும். அப்படியே லைனர் கொடுத்து மஸ்காரா கொடுத்தாலும் நல்ல ஒரு லுக்காக தான் இருக்கும். இருந்தாலும் அதில் இருக்க ஒரு ஷிம்மர் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுனால தான் இப்போ நான் அதுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக ஒரு பிங்கிஷ் ஷிம்மரும் எடுத்துகிட்டு எட்ஜஸில் இருக்கிற ஒரு மல்டி கலர் ஷிம்மர் ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. நான் வந்து ப்ரஷில் எடுத்து அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைக் வந்து நான் எந்த சைட் திரும்பினாலுமே நிறைய மல்டி கலர்ஸ் அதில் வந்து டெபாசிட் ஆகிருக்க மாதிரி இருக்குது. லைக் பிங்க், பர்பிள், ப்ளூ, பிளாக் அந்த மாதிரி எல்லா கலர்ஸும் அதில் வந்து இருக்க மாதிரி ஒரு ஷிம்மர் ஷேட் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஸோ ஓகே அதை நான் வச்சு பண்ணி காட்டலான்றது தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னர் கார்னர்லேருந்து என்னோடய கண்ணுக்கு மேலே ஹாஃப் லிட் வரைக்கும் நான் வந்துட்டு க்ரீஸ் கொடுக்காம கட் க்ரீஸ் மாதிரி நான் வந்துட்டு பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஐ மேக்கப் ரொம்ப சிம்பிள் தான், முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐகானிக் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்துட்டு நல்ல ஒரு ஷார்ட்டான ஒரு விங் லைனர், தின்னாக விங் லைனர் வந்து கொடுத்துக்கிறேன்.
ஐலைனர் ரொம்ப ப்ராப்பராக ட்ரா பண்ணுறதுக்கு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களோட ஐஸோட அவுட்டர் கார்னரில் ஒரு லைன் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த எட்ஜ் ஆஃப் லைன்லேருந்து உங்களோட ஐ லிட் கிட்ட வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களோட ஐலைனரை வந்து பில்ட் பண்ணணும். எடுத்த உடனே இன்னர் கார்னர்லேருந்து அவுட்டர் கார்னர் போனீங்கன்னா, லைக் அது வந்து விங்ஸ் மாதிரி இருக்காது. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ட்ரா பண்ணுறதுலேயே உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப நேச்சுரல் ஒரு கேட்டி ஐ லுக் வந்து கிரியேட் ஆகி கொடுக்கும். எனக்கு வந்து ரொம்ப போல்டான ஐலைனர் வந்து அந்தளவுக்கு வந்துட்டு விருப்பம் இல்லை. ஸோ ரொம்ப வந்து இல்லாமல் ரொம்ப தின்னான ஒரு லைனை போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஃபேஸ் கனடாவோட ஐ காஜல் யூஸ் பண்ண போகிறேன். இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஐ காஜல். இது ஒரே ஸ்மட்ச்லேயே உங்களுக்கு வந்துட்டு நல்லா ஒரு பிக்மெண்டடாக உங்களுக்கு வந்து ட்ரா பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி எனக்கு பிடிச்ச வந்துட்டு இன்சைட்டோட க்ரீமி ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப சட்டிலாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, டஸ்கி டோனுக்கெலாம் வந்துட்டு கொஞ்சம் பிங்கிஷ் ஒரு க்ரீமி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிங்க் லைக் இந்த மாதிரி க்ரீமி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா. இன்கேஸ் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா மேட் ஃபினிஷில் இருக்க மாதிரி, பவுடர் ஃபினிஷில் இருக்க மாதிரி ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, லிப்ஸ்டிக் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவே க்ரீமியான ஒரு லிப்ஸ்டிக் தான் கொடுத்துருக்கேன். மாஸ் பேலட்லேருந்து இந்த பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். எப்போவுமே டஸ்கி ஸ்கின் டோனுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரைட் கலர்ஸ் தான் போட முடியும். நியூட் ரொம்ப வந்து பிரைட் கலர்ஸை விட பார்த்திங்கன்னா நியூட் ஷேட்ஸ்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு எடுக்காது. அது ஏன் எடுக்காது அப்படின்னா, யூஸ் பண்ணலாம், பட் வந்து எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நியூட்ஸ் அந்த மாதிரி யூஸ் ஆகாது. ஸோ கொஞ்சம் நம்ம வந்து பிரைட்ஸ் போகிறதும் நல்லது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, என்னோடய சீக்ஸ் ஏரியா, ஸோ என்னோடய ஹைலைட்டட் ஏரியாலாம் வந்து நல்லா ஹைலைட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே டஸ்கி டோனில் இருக்கீங்கன்னா ஹைலைட்டட்லாம் வந்து கோல்டன் கலர்ஸ், ஸோ ப்ரான்ஸ் கலர்ஸ் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஒயிட் கலர்ஸ், பிங்க் கலர்ஸ்லாம் வந்துட்டு உங்களோட ஹைலைட்டராக யூஸ் பண்ணாதீங்க. அது ஃபேராக இருக்க ஸ்கின் டோன்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஸ், என்னோடய மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ப்ராப்பரான மேக்கப் பண்ணால் அதோட அவுட்புட் எப்படி இருக்கும்ன்றது தான் இதுதான் அந்த வீடியோ. ஸோ எஸ், நீங்களும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, டஸ்கி ஸ்கின் டோனுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஷிம்மர்ஸ்லாம் வந்துட்டு தப்பாக சூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது எப்படி கரெக்டாக பாடி வைஸாக சூஸ் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.